நேற்றைய தினம் நாமக்கல்லில் நடிகர் விஜய் வந்தபோது அவரை காண சென்றவர்கள் இந்த கூட்ட நெரிசலின் காரணமாக ஏறத்தாழ நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் ஒரு 4 பேரை தவிர மீதி அனைவரும் மருத்துவ ஆலோசனை பெற்று வீடு திரும்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய அளவிலே எந்த விதமான காயங்களோ அல்லது சேதங்களோ அவர்களுக்கு ஏற்படவில்லை. அவர்களெல்லாம் நல்ல முறையாக வீடு திரும்பியிருக்கிறார்கள். இதில் 4 பேர் தற்போது தீவிர அவசர சிகிச்சை பிரிவிலே இருக்கிறார்கள். புதுச்சத்திரம் பகுதியை சேர்ந்த எழிலரசி என்பவர் சேலத்திலே இருக்கக்கூடிய நியூரோ பவுண்டேஷன் மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சையிலே அவர் இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக அந்த மனோஜ்குமார் என்பவர் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய KMCH மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவிலே இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக ஆறுமுகம் என்பவர் நாமக்கல்லிலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். அடுத்ததாக சந்தோஷ் என்பவர் ஈரோடு சுதா மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே இருக்கிறார்கள். இந்த நாமக்கல் மாவட்டத்திலே ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலிலே மூச்சு திணறல் ஏற்பட்டு இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய இந்த 4 பேருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிற அந்த நிவாரண உதவிகளை பெற்று இங்கே வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து நமது நாமக்கல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் பல்வேறு மருத்துவமனைகளில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த தகவல்களை அந்த மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடத்திலே வழங்கியிருக்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அது அரசாங்கத்திற்கு அனுப்பி இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த 4 பேருக்கும் மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த நிவாரண உதவிகளை பெற்றுத் தருவதாக தெரிவித்திருக்கிறார்.